திருமலை. இந்த பேரை கேட்டாலே கோடிக்கணக்கான பக்தர்கள் மனசுல வர்றது கோவிந்தா கோஷம்தான். தென்னிந்தியாவோட ஆன்மீக தலைநகரம்னு சொல்றோம். ஆனா நாம எல்லாரும் வணங்குற அந்த பாலாஜிக்கு பின்னாடி பல நூற்றாண்டா ஒரு பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, திருமலையில இருக்கிறது உண்மைதே முருகப்பெருமானா? இந்த கேள்வி இன்னைக்கு நேத்து கேட்டதில்ல. பல நூற்றாண்டுகளா வரலாற்றோட பக்கங்கள்ல இது புதைஞ்சு கிடக்கு. வாங்க, நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து அந்த வரலாற்று புதையலை தோண்டி எடுப்போம். இந்த கேள்விக்கு ஆமா இல்லன்னு ஒரே வரியில பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா இதுக்கான தடயங்கள் எங்கேயோ இல்ல, நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. நம்ம தினமும் பார்க்குற சடங்குகள்ல, பழக்க வழக்கங்கள்ல தான் இந்த ரகசியத்தோட சாவி ஒளிஞ்சிருக்கு. வாங்க முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்க நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1, அங்க நடக்கிற சடங்குகள். 2வது, அந்த நிலத்தோட தன்மை. 3வது, அந்த மூலவர் சிலையோட அமைப்பு. 4வது, பழங்கால இலக்கியங்கள் சொல்ற சாட்சிகள். இந்த 4 கோணத்திலையும் என்னென்ன தடயங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட முதல் தடயம் எங்க இருக்கு தெரியுமா? திருமலைக்கு போற கோடிக்கணக்கான பக்தர்கள் செய்யற ஒரு ரொம்ப பொதுவான ஒரு விஷயத்துல. ஆமாங்க, முடிக்காணிக்கை செலுத்துறது தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, முடிக்காணிக்கைக்கும் நாம கேட்கிற இந்த பாலாஜி முருகனான்ற கேள்விக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? திருப்பதிக்கு போனா முட்டை அடிக்கிறது ஒரு முக்கியமான நேர்த்தி கடன். லட்சக்கணக்கான பேர் இதை செய்யறாங்க. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு விஷ்ணு கோவில்ல ஏன் இந்த முட்டை அடிக்கிற பழக்கம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பொதுவா வைணவ முறையில, அதாவது விஷ்ணு கோவில்கள்ல முடிக்காணிக்கை செலுத்துறது அவ்வளவு பெரிய வழக்கம் இல்ல. ஆனா முருகன் கோவில்கள்ல, குறிப்பா பழனி, திருத்தணி மாதிரி மலை மேல இருக்கிற முருகன் கோவில்கள்ல இதுதான் முக்கியமான நேர்த்தி கடன். தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறதோட அடையாளமா இதை பாக்குறாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியல? சரி, அடுத்த தடயத்துக்கு போலாம். இது நிலம் சம்பந்தப்பட்டது. நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள், குறிப்பா சங்க இலக்கியங்கள், நிலத்தை 5 வகையா பிரிச்சிருக்கு. அதுல மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா, அந்த குறிஞ்சி நிலத்தோட கடவுள் யாரு தெரியுமா? நம்ம முருகப்பெருமான் தான். திருமலை எங்க இருக்கு? ஒரு மலை மேல, சரிதானே? இந்த மலைப்பகுதி சங்க காலத்துல இருந்து வேங்கடம்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. அதாவது இது ஒரு பக்கா குறிஞ்சி நிலம். அப்போ குறிஞ்சி நிலத்தோட கடவுளான முருகன் அங்க இருந்திருக்கிறது தானே இயல்பு. இது 2வது முக்கியமான பாயிண்ட். ஓகே, சடங்கு, நிலம்னு வெளியில இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ நம்ம தேடலோட மையப்புள்ளிக்கே வருவோம். நேரா கருவறைக்குள்ள போய் அந்த மூலவர் சிலையை என்ன சொல்லுதுன்னு கேட்போம். அந்த சிலையோட அமைப்புல என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? நீங்க எந்த ஒரு விஷ்ணு சிலை எடுத்துக்கிட்டாலும் பொதுவா எப்படி இருக்கும்? 4 கைகள் இருக்கும். மேல இருக்கிற 2 கைகள்ல சங்கு, சக்கரம் இருக்கும். கீழே இருக்கிற கைகள்ல கதை அல்லது தாமரை இருக்கும். இதுதான் விஷ்ணு சிலைகளோட பொதுவான அடையாளம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. திருமலை பாலாஜி சிலையில இந்த சங்கு, சக்கரம் எதுவுமே சிலையோட சேர்த்து செதுக்கப்படல. ஆமாங்க, அது சிலையோட ஒரு பகுதியே இல்ல. அப்போ அந்த அடையாளங்கள்லாம் எங்க, ஏன் இல்ல? இப்போ ஒரு முக்கியமான சிற்பக்கலை விஷயத்த கவனிக்கணும். ஊரு ஹஸ்தம்னு ஒரு கை அமைப்பு இருக்கு. அப்படின்னா இடது கைய தொடை மேல வச்சிருக்கிற ஒரு போஸ். சிற்பசாஸ்திரப்படி இந்த போஸ் எதுக்குன்னா, அந்த கையில வேல் மாதிரியான ஒரு நீளமான ஆயுதத்தை தாங்கி பிடிச்சிருந்ததை காட்டுறதுக்கு தான். இப்ப விஷயத்துக்கு வாங்க. திருமலை பாலாஜியோட இடது கை எப்படி இருக்கு? கரெக்டா அந்த ஊரு ஹஸ்தம் நிலையில தான் இருக்கு. அதாவது முருகன் வேல் பிடிச்ச மாதிரி இருக்கிற அதே போஸ். இது சும்மா யதார்த்தமா நடந்த ஒரு ஒற்றுமையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு இருக்கா? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம பாலாஜி சிலையில பாக்குறோமே, அந்த சங்கு, சக்கரம், ஏன் மார்பிள் இருக்கிற லட்சுமி உருவம் கூட மூல சிலையில செதுக்கப்பட்டது இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் அப்புறமா அலங்காரத்துக்காக வைக்கப்பட்ட ஆபரணங்கள் தான், சிலையோட ஒரு பகுதி இல்லையா. ஓகே, சடங்கு சொல்லுது, நிலம் சொல்லுது, சிலையே சொல்லுது. இப்போ நம்மளோட 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாட்சிக்கு வருவோம். நம்ம பழங்கால இலக்கியங்கள், நம்மளோட புனித பாடல்கள் இதுக்கு என்ன சாட்சி சொல்லுதுன்னு பார்க்கலாமா? 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகத்தான முருக பக்தர் அருணகிரிநாதர். அவர் எழுதுனதுதான் திருப்புகழ். அந்த திருப்புகழ்ல அவர் ரொம்ப தெளிவா திருவேங்கட மலையின் இறைவன்னு சொல்லி அங்க இருக்கிற தெய்வத்தை முருகப்பெருமானாதான் புகழ்ந்து பாடியிருக்காரு. இது ஒரு நேரடியான, மறுக்க முடியாத இலக்கிய சான்று. இதிலிருந்து என்ன தெரியுது? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் திருமலைய ஒரு முக்கியமான முருகன் கோவிலா தான் பார்த்திருக்காங்க. காலப்போக்குல ஒருவேளை வைணவத்தோட செல்வாக்கு அந்த பகுதியில அதிகரிச்சப்போ இந்த மாற்றம் நடந்திருக்கலாம்னு பலரும் கருதுறாங்க. இவ்வளவு தடயங்களையும் பார்த்துட்டோம். சரி, இதோட முடிவு என்ன? ஆனா ஒரு நிமிஷம். இந்த விவாதத்துடன் நோக்கம் இது சிவன் கோவிலா விஷ்ணு கோவிலான்னு சண்டை போடுறதுக்கு இல்ல. நம்மளோட ஆன்மீக மரபுகளோட ஆழத்தையும் அதோட ஒற்றுமையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம். முடிக்காணிக்கைங்கிற சடங்கு முருகன் வழிபாட்டோட ஒத்துப்போகுது. திருமலை அமைஞ்சிருக்கிறது குறிஞ்சி நிலம், அது முருகனோட இடம். சிலையோட கை அமைப்பு வேலேந்திய முருகனை நினைவுபடுத்துது. கடைசியா திருப்புகழ் நேரடியாவே அங்க இருக்கிறது முருகன்னு சொல்லுது. இந்த 4 ஆதாரங்களும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுது.
ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நோக்கம் பிரிவினை அல்ல, புரிதல் தான். திருமலையில இருக்கிற அந்த தெய்வம் சைவத்தையும் வைணவத்தையும் பிரிக்கிற ஒரு கோடு இல்ல, அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பொன் புள்ளி. நம்ம கலாச்சாரத்தோட அந்த மாபெரும் ஒற்றுமைய நம்ம இங்கதான் பார்க்க முடியுது. நம்ம வேதங்கள்ல ஒரு மகத்தான வாக்கியம் இருக்கு. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னா உண்மை ஒண்ணுதான், ஆனா அறிஞர்கள் அத பல பேர்கள்ல சொல்றாங்கன்னு அர்த்தம். அந்த வாக்கியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா தான் திருமலை நிக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகு திருமலை தெய்வத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வெறுமனே ஒரு அடையாளத்தை பத்தின கேள்வியா, இல்ல முருகன் பாலாஜின்னு எல்லா பேர்களையும் தாண்டி அங்க இருக்கிறது ஒரே ஒரு மகாசக்தியோட வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்களா?